ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு முஸ்லிம் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செஞ்சாலும் இதே மாதிரி உதிரி உதிரியாக வருங்க. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் சரிசமமான பங்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வெங்காயம் கண்டிப்பாக நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கலை அப்படின்னா பிரியாணி நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்ட பிறகு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தனியா பவுடர், சீரக பவுடர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம நார்மலாக பிரியாணியில் எந்தெந்த மசாலா சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாவும் சீரகமும் சேர்க்க மாட்டோம், ஏன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் இப்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணணும். ப்ரான்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடுன்றதுனால நம்ம அதே ஸ்டேஜ்லேயே அரிசியும் உலை வச்சிட்டோம் அப்படின்னா அரிசியும் வெந்து வந்துடும். அரிசி வேகும்போது நீங்கள் எண்ணெயும் புதினாவும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரைஸ்க்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் தரும். இப்போ நம்ம தம் பிரியாணி செய்கிறதுனால உங்களுக்கு 60% தான் இந்த ரைஸ் குக் ஆகணும். ஏன்னா நம்ம தம் பிரியாணியில் அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் தவா மேலே வச்சு தம் கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு அப்போ மீதி இருக்கிற ரைஸ் வெந்துடும். இப்போ நம்ம வடித்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த தவா மேலே வச்சு நம்ம தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் ப்ளஸ் நம்மளோட கிரேவியோட எல்லா டேஸ்ட்டுமே ரைஸில் இறங்கியிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி தம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரான் பிரியாணி இதே மாதிரி டேஸ்டியாகவும் உதிரியாகவும் ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் உங்களோட நிறை குறை சஜஷன்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள்.